நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அடுத்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ஒரு வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்தை சொல்லுவேன். ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சமான அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தை இருவர் வலுத்து பார்க்கிறாங்க. குருவும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தை வலுத்து பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சந்திரனை பார்த்தீங்கன்னா 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ஏற்படுவது பிள்ளைகளால் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறு குழந்தைகள், பிள்ளைகள்ன்றது வயசுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி நல்ல மேன்மைகள் இருக்கும், பிள்ளைகளுடைய தொழில் அமைப்பு நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியும், பிள்ளைங்களுடைய கல்யாண உறுதிகள் கிடைக்கும், பிள்ளைகளுடைய தொழில் நல்லா இருக்கும். இது வரைக்கும் பிள்ளை சொந்த காலில் நிற்க மாட்டானோன்ற கவலைகளில் இருந்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள், வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றிடமிருந்து சாதகமான பதில்கள், பலன்கள், செய்திகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுதுங்க. வாரத்தின் இறுதி பகுதி சனி ஞாயிற்றுக்கிழமையில 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் சந்திரன் இருப்பது என்பது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய தன்மை. உங்கள் மேல் பொறாமைப்பட்டு உங்களை எதிரியாக நினைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். கடன்கள்ல இருந்து மெதுமெதுவாக வெளியே வர போறீங்க. எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்க போது. 7.5 வருடங்களாக உங்களை பீடித்திருந்த ஒரு மிகப்பெரிய இருள், 7.5 சனி இப்போது இந்த மாசம் அடுத்த மாசத்துல விலக போகுது. அதற்கான உற்சாக துள்ளல்கள் இப்போது இருக்கும். கடன் விலகும், நோய் விலகும், குடும்பம் சீராகும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட முடியும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், நல்ல பாக்கியம் கிடைக்கும், தானம் செய்கின்ற அளவிற்கு, தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். நான் சொல்றேன்றதுக்காக ஒரே வாரத்தில் எல்லாம் நடந்துராது. ஆனால் நடப்பதற்கான முன்னேற்றங்களும் நடப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை நம்ம செயல்படுத்தினா அதற்கான முன்னேற்றங்கள் நமக்கு வரும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 ஆகிய நல்ல இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். அதை விட முக்கியமாக 8ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்த ஒரு இணைந்த நல்ல பார்வை இருக்கிறது. ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தெல்ல தெளிவாக இப்போது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விதமா இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதை விட முக்கியமாக இன்னொன்னு சொல்லிடுறேன். எல்லா நிலைமைகளையும் இது வரைக்குமே பண வரவுகளே இல்லையே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது இருந்து இருக்குங்க. 2 வருஷமாகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஜென்மச்சனியில என்னென்ன பண்ணுவாரு, ஜோதிடத்தை நம்பாதவர்கள், பகுத்தறிவாளர்கள், கடவுள் இருப்பை நம்பாதவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நம்மளை மீறி நடக்குதே, நம்முடைய முயற்சிகள் பலன் அளிக்கலையே, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பேசுறாங்களே, நம்மளை சுற்றி ஏதோ ஒரு டார்க்னஸ் இருக்கே, ஒரு நெகட்டிவ்க்குள்ள போய்கிட்டு இருக்கமே என்கின்ற அமைப்பை கடந்த 2 வருஷத்துல உணர்ந்துட்டீங்க இல்லையா? அவர்கள் எல்லாரும் நல்ல விதமாக வெளியே வரப்போகிறீர்கள். ஆறுதல் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகின்றன. அதைவிட மேலாக உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி இருக்க போகிறது. உங்களுக்கு வழி தெரிய போகிறது, பணம் வரப்போகிறது, சோதனை தீரப்போகிறது, நற்பெயர் மறுபடியும் வரப்போகுது. எந்த இடத்துல அடிபட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்பு, எந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்களோ யாருடைய உதவியும் இல்லாமல் கிணற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புன்னு படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. 3, 4, 5ஆம் இடங்கள் என்பது முயற்சிகளை அப்படியே வாய்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இழந்த வாய்ப்புகள் மீண்டும் திரும்ப வரும். அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். சகோதர மேன்மைகள் கிடைக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், வாடகை கட்டுவதற்கு, இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் இல்லாத சூழ்நிலையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படியே நல்ல விதமாக அப்படியே ஒரு டர்ன் அவுட் மாதிரி அப்படியே நடந்து அதன் மூலமாக யோகங்கள், பணவரவுகள் வரக்கூடிய லாபம் நிறைந்த நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த யோக சந்திராஷ்டிரமம் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க வாரம் அப்படின்னு இதை சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 2, 3, 4 என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இருக்கிறார். 5ஆம் அதிபதி இந்த வாரம் உச்சத்தை அடைகிறார்.
5ஆம் அதிபதி உச்சத்தை அடைவது என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாரத்தின் ஆரம்பத்தில் இல்லை, புதன்கிழமை வியாழக்கிழமை அவர் உச்சத்தில் இருப்பார். 3ஆம் இடத்துல அவர் உச்சத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன். 2ல் அவர் தனிச்சிருக்கிறார். ஆக என்ன, காசு பணம் திரட்ட முடியாதவர்களுக்கு காசு பணம் சரியாக வரும். மாட்டிக்கொண்டிருந்த பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் சம்பளமே வரல நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சம்பளம் வரக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் நாளான திங்கள் செவ்வாய்க்கிழமை ஏதாவது முயற்சிக்கு ஏற்றார் போல சிறிதளவாவது பணம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. நடுப்பகுதியிலான வியாழன் வெள்ளிக்கிழமைகள் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகி உங்களுடைய ராசிநாதனோடு பரிவர்த்தனை பெற்ற ராசிநாதனோடு உச்சத்தில் இருப்பது குருச்சந்திர யோகம் ஏற்படுவது, 5, 9ஆம் இடங்கள் புனிதத்தை அடைவது என்பது இதுவரைக்கும் என்னென்னத்தை அனுபவிக்க முடியலையோ, எந்தெந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ, பெண்கள் விஷயத்துல சார்ந்த கஷ்டங்கள், மனைவி விஷயத்துல, சகோதரி விஷயத்துல, அம்மா விஷயத்துல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வந்த அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நீர் சார்ந்த துறைகளில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். தண்ணி, வாட்டர் பாக்கெட்டு, டீ கடை மாதிரியான அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிக உயர்நிலை நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்திலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். ஆக இப்போது என்னுடைய வீடியோக்களை கேட்பவர்கள் சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வராதுங்க. ஆனால் இப்போது இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எதுக்கும் ஒரு பண விஷயத்துல யார்கிட்டையும் ஏமாந்துடாத, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட காசை கொடுத்துடாம, எதுக்கும் ஒரு புக்கிங் பண்றதுக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வில்லங்கங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத விசாரிச்சு, இவர் சரியானவர் தானா, பணத்திற்கு இவர்கிட்ட கொடுக்கலாமா, நம்பலாமா, சொந்தக்காரர் அப்படி இப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்காம 1க்கு 2 பேர்ட்ட விசாரிச்சு எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குங்க. கடைசியில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. நல்ல விதமான தாய் தந்தை முதலானவர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது. அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த யோக வாரம்